நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு நீங்க லோனுக்கு அகேன்ஸ்டா இருக்கீங்க. ஏன் நீங்க வந்து லோனுக்கு அகேன்ஸ்டா இருக்கீங்க? ஏன் நீங்க லோன் எடுக்க வேணாம்னு சொல்றீங்க? ஏன் வந்து உங்களுக்கு லோன் பிடிக்க மாட்டேங்குது? உங்களுக்குலாம் லோனே இல்லையா? அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செஞ்சு யோசிச்சுட்டு எடுங்க. அதை உங்களால பேர் பண்ண முடியுமான்றதா நீங்க யோசிச்சு எடுக்கணும்னு நான் சொன்னேனே தவிர்த்து, லோன் எடுக்கவே கூடாது, லோன் வாங்கவே கூடாது நான் எந்த வீடியோலும் சொல்லியிருக்க மாட்டேன். யோசிச்சு எடுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து சொல்றேன்னா, எனக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்க ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்கியிருந்தாரு. அங்க இருந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்த ஒரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா ஒரு நம்பர் கொடுங்கன்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துட்டாரு. நானும் வந்து அதை பெருசா கவனிக்கல. எல்லாமே பொருளாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. நானும் அப்படியே பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஒரு ஒரு சில மாசங்கள் வந்து ஒழுங்கா பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கூட எனக்கு பெருசா டச் இல்லை. ஏன்னா எப்பயாவது தான் பேசுவோம். சும்மா சும்மா ஜென்ரலா தான் நான் அவர் கூட ஷாப்புக்கு போனேன். மற்றபடி நான் எந்த ஒரு பேமெண்ட்டும் அவருக்கு பண்ணல. நான் சொல்லி அவர் அந்த ஃபைனான்ஸ் போட்டு அந்த பொருளும் வாங்கல. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த மாதிரி கால் பண்ணிட்டு உங்க பேர் அதுவா இதுவான்னு கேட்கறாங்க. நான் இல்ல, அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அவர் வந்து இஎம்ஐ பே பண்ணல, நீங்க பே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க். ஒரு நாளைக்கு 10-15 கால் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுங்க. அவர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்தா நீங்க அவரை கேட்டுக்கோங்க, அவர் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அங்க போய் விசாரிங்க, எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். இதுதான் ஒரு ரீசன். அதாவது நீங்க ஒரு இஎம்ஐ தவறுனா கூட உங்களோட வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சாவடிச்சுட்டே இருப்பாங்க பேங்க் சைட்ல இருந்து. இதுக்காக தான் சொல்றேன், இஎம்ஐ ட்ராப்லயே உழாதீங்க, லோன் ட்ராப்லயே உழாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கேட்டா கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கேரண்டர் கேட்டாலும் கொடுக்காதீங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு அவேர்னஸா நான் சொல்றேன். மற்றபடி நான் லோனுக்கு அகேன்ஸ்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.